மிதுன ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களுடைய பலன்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் எண்ணற்ற இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களை தேடி வந்தடையும். மிதனராசி அன்பர்கள் புதன் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, புத்தி கூர்மை உடையவங்க, எதையுமே ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. மற்றவங்க செஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு சொப்பனங்களில் உங்களுக்கே தோணும், இது நடக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. அதே போல் அது நடந்திருக்கும். பட் அது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது தான் இந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு தெய்வம் அனுகூலம் பெற்றவங்க நீங்கள். அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனசு எப்படின்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும், உதவி செய்யலாம்னு உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க. இன்றைக்கி உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாருமே இல்லைன்னு வளைஞ்சு கொடுத்து நிற்பீங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு பாசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்க. அதிகாரத்துக்கு அடிப்பணிய மாட்டீங்க. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்துடுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க இவங்களால தான் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு அவங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலைமையும், உங்களுக்கு உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையை உருவாக்குச்சுன்னா யோசிக்காமல் நல்லதை செஞ்சுட்டு வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை உங்களுக்கு உண்டு. ஆனால் எந்த தப்பையும் செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நல்லதை செய்ய போனாலும் அங்கே பாதிக்கப்படுறது நீங்கள் தான். நல்லது செய்யதும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடியவங்களும் மற்றவங்களுக்காக ஒன்று செஞ்சு அதற்கு வாங்காத கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்றக்கூடிய நிலைமை உருவாகுதுங்க. தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்களும் நீங்கள் தான். வேலையில் தன்னுடைய சக ஊழியர்கள்கிட்டையும் சரி, தனக்கு கீழ் தனக்கு மேலும் பாகுபட்சம் இல்லாமல் சகஜமாக இருக்கக்கூடிய, கடைசியில் அவங்களாலேயே தேவையில்லாமல் பிரச்சனைக்கு ஆளானதும் நீங்கள் தான். ஏன்னா மிதுனராசி அன்பர்கள் எப்போவுமே எதுலேயுமே கணக்கு பார்க்க மாட்டீங்க. மற்றவங்களுடைய இடத்துல நின்று யோசித்து ஒரு சில விஷயங்களை செய்வீங்க, செயல்படுத்துவீங்க. உங்கள் சுயநலத்துக்காக அதை எடுத்துக்கலாம்னு நினச்சி யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகங்களும் மன உளைச்சல்களும் எப்போ உங்களுக்கு கண்டக சனி வந்ததோ, கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 7 வருஷமாக வரக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. இனம் புரியாத வலி வேதனைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கணவன் மனைவி டைவர்ஸ் தான், வாழவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் 1-2 பேர் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி இன்றைக்கி அதில் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில் என் வாழ்க்கை மீண்டும் சகஜ நிலைக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேன்ற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் உங்களை பிரித்து வச்சிடலாங்கிற அளவுக்கு உண்டான முயற்சிகள் ஸ்ட்ராங்காக நடத்துவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே யாரும் நினைக்கல, உங்களை மாதிரியே யோசிக்கலை. ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுடைய நலனை பற்றி யோசிக்கிறீங்க. ஒருத்தன் கீழே விழுந்தால் அதனுடைய வலி எவ்வளவு இருக்கும், அதனுடைய வேதனை எப்படி இருக்கும், ஒருத்தருடைய வாழ்க்கையில் தன்னை பிடிச்சவங்களோ தன்னை பிடிக்கலையோ விட்டு போனால் அதனுடைய மனவேதனை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடைஞ்சல்களை செஞ்சிட்டாலும் அந்த இடைஞ்சல்களில் இருந்து மீண்டு வெளியில் வரதுக்கு ஒரு வழி பிறக்கும்னு நினச்சவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ குரு பகவான் விரயத்தில் இருந்து இனம் புரியாத விரயங்களையும் மன உளைச்சலையும், தன்னை பிடிச்சவங்களை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது, தன்னை சார்ந்தவங்களை இழந்து அதனால் பரிதவிச்சுட்டு உங்களுடைய ஜென்மத்தில் நிற்கக்கூடிய போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து டைரெக்டாக நீங்கள் கவனமாக இருங்க. 9ஆம் இடத்தையும் எங்கெங்கே பார்க்குறாருன்னா 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. எப்போது மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் சூரிய பகவானும்
ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு ரிஷபத்திலிருந்து வராரு. அதே 15ஆம் தேதி அது வரைக்கும் மேஷத்தில் இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதிக்கு வராரு. சனி ராகு ப்ளஸ் சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் அடைகிறாரு. இவர்கள் அனைவரும் உங்களுடைய 10ஆம் பாவத்தில். இதெல்லாம் உங்களுக்கு ஹை கிளாஸ்னால் ஒரு யோகம். இதில் ராகு கேது மட்டும் உங்களுக்கு 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவத்திலும் ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து நிற்கிறாரு. இத்தனை நாட்களாக 4ஆம் வீட்டில் இருந்த ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கடந்த 1.5 வருஷம் பேக் பெயின், உடம்புல பிரச்சனை, சிலருக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை முட்டி வரைக்கும் பாதிச்சிருக்கும். வேலையை செய்ய முடியாத அளவுக்கு கழுத்து வலி, இனம் புரியாத மன உளைச்சல் அடையக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்த அந்த ஆரோக்கிய ரீதியில் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு வயிறு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள், ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த பிரச்சனையில் இருந்து நிரந்தர தீர்வும் இதை விட்டு வெளியில் வரக்கூடிய வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தாய்க்கு பாதிப்புகள், ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள், தாயினுடைய வழி, உறவு முறை ரீதியில் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இது வந்து உண்மையிலே சொல்லணும்னா மிதுனராசி அன்பர்களுக்கு வீண் அவமானங்கள், மன உளைச்சல்களும் சார்ந்த இந்த கேது பகவான் அந்த இடத்துலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துருவார். வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோசனைகள், ஞானம், அறிவு, தன்னுடைய முயற்சினால் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையும் இது எல்லாத்தையும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா கடந்த காலம் குறிப்பாக இந்த 1.5 வருஷமாக உங்களுடைய மனசு, எண்ணம், வேதனை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு காயப்படுத்துகிற நிலைமையில தான் இருந்தாங்க. மற்றவங்க உங்களை விமர்சனம் செய்கிற நிலை, உங்களை பார்த்து இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க கூட உங்களை கண்டு அலட்சியமாக வந்து பார்க்கக்கூடிய நிலைமை. ஓப்பனாக சொல்லணும்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தவங்க இல்லை. இந்த 1.5 வருஷத்தில் திக்குமுக்காடிட்டீங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. பயம், பதட்டம், படுத்தா தூக்கம் இல்லை. பல யோசனைகள், சிந்தனைகள், அளவுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் ஆளாயிட்டீங்க. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வுகள் பிறக்குமா, வழிகள் உண்டாகுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வழிகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இது இருக்குது. அதனால் உங்கள் முயற்சிகளில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. உங்களுக்கு எதிர நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் உருவாகிறீங்க. குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்ய போகிறீங்க. இது எவ்வளவு அப்படின்னா லக்னம், அதாவது ராசியில் இருக்கக்கூடியது வீட்டில் 5ங்கிறது உங்களுடைய பாசம், உங்களுடைய அதிர்ஷ்டம். குறிப்பாக புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள், தேவையில்லாத சில சிக்கல்கள், சில விதமான கல்வி ரீதியில் இடைஞ்சல்கள், இந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து அழகாக வெளியில் வரக்கூடிய ஒரு வழிகள் பிறக்க போகுது. அந்த பிரச்சனையை அழகாக சரி செய்ய போகிறீங்க. குறிப்பாக குரு பார்வை விழக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போது மனைவி, கணவர் 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அழகாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை வரப்போகுது. ஒரே வீட்டிலிருந்து பேச்சுவார்த்தை இருக்கக்கூடியது. நிறைய மிதுனராசி அன்பர்கள் கணவனும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல, அது பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட இடமும் 7ஆம் பாவம் தான். அப்போ பார்ட்னருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. அதனால் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க. குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடம் குரு பார்வை வெல்றதுக்கான வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாடிக்கையாளர்களுடைய பலம் அதிகரிக்கும். வேலையில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. 10ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும். 10 தொழில் சம்மந்தப்பட்ட இடம். தொழிலில் பலவிதமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து வந்து நிற்க போகுது. சடனாக பிக்கப் ஆகி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி எத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு அழகான ஒரு குரோத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது. வேலையில் ப்ரமோஷன், நீங்கள் பட்ட கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், உங்களை மற்றவங்க காயப்படுத்தின இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல அமர போகிறீங்க. மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைய போகிறாங்க. அந்த அளவுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் புது மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு வழியாக உங்களுக்கு உண்டாகும். மாதம் குறிப்பாக மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலமாக இருக்க போகுதுங்க.
ஏன்னா இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லை நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள். ஆனால் அந்த கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுதான் இதில் ஹைலைட். அதனால் இறங்கி செயல்படுங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். திருமண முயற்சிகள் எடுத்து 12ஆம் பாவத்தில் இருந்த குருவால் இனம் புரியாத குழப்பங்களை சந்திப்பீங்க. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்த கடைசி ரிஜெக்ட் ஆகக்கூடியது. பிடிச்சவங்கள நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு மன வருத்தமும் வலியும் வேதனையும் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அருமையாக ஃபிக்ஸ் ஆக போகுது. திருமண வாய்ப்பு கைகூடி வரும். பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாவீங்க. 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு புத்திர பாக்கியம். கல்யாணமாகி ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது உங்கள் கை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலன் அளிக்கும். இதில் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முயற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் போய் சடனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதில் போட்டால் இவ்வளவு வரும், ஆதாரபூர்வம் இல்லாமல் எந்த வேலையிலும் இறங்கி செயல்படுத்த வேண்டாம். அதுலேயும் தந்தை அப்பா விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வண்டி வாகனங்கள் போகும்பொழுது சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க. மிகச்சிறந்த அமைவுகள் உருவாக்கிடுவீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. ஜெயித்து நீங்கள் நினச்சதை விட உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.